ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமாம். முழுமுதற் கடவுள் விநாயகர், முழுமுதற் புல் அருகம்புல், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள விநாயகர் நாம் வழிபட்டு அன்றாட நம்முடைய பணிகளை தொடங்குகிறோம். செவ்வனே சிறப்பாக நடந்தேறுகிறது. இந்த அருமையான வேளையிலே இன்று உலக அமைதி தினம். அதோடு மட்டுமல்லாமல் விநாயகரை நாம் துதிப்பாடுவது வினைகள் நீக்குவதற்காக. சங்கட சதுர்த்தி, நம்முடைய சங்கடங்கள்லாம் தீர்கின்ற இந்த சங்கட சதுர்த்தி இந்த நாளிலே. அதோடு மட்டுமல்ல புரட்டாசி முதல் சனி. இப்படி வெப்பம் குறைந்து இப்பொழுது சுவாமி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். நமக்கு நல்ல ஒரு குளிரை கொடுத்த இந்த வருண பகவானுக்கும் நம்முடைய கொடான கொடி சாதுசாமி சடைசாமி ஆசிரத்தினுடைய பாத கமலங்களை தொட்டு ஐயா அவர்கள் அழகாக இங்கு வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்கள் கடந்த மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு வந்திருந்தார்கள். சாதுகளுக்கு, துறவிகளுக்கு, அன்பர்களுக்கு தெரியும். வருகின்ற 29 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:30 மணிக்கு வரலாற்று புகழ்பெற்ற சோழ நாட்டிலே திருச்சி அருகில் உள்ள திருப்பராய்த்துறையில் சச்சிதானந்த சுவாமி, ஏறக்குறைய ஒரு 83 வயது சரியாக இருக்கும், அவர்கள் உங்களுக்காக ஆத்மாவும் பரமாத்மாவும் அந்தரயோக வாழ்வு. அந்தரயோகம் என்றால் என்ன? இல்லற வாழ்வு இருக்கின்றோம், நாம் துறவியாக இருக்கின்றோம், அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள். சுவாமி சொன்னார்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இப்படி அன்று வருகை தந்தவர்கள், உங்களுடைய தெரிஞ்ச மாணவர்கள், அத்தனை நல்லெஞ்சங்களுக்கும் இந்த செய்தியை கூறுவோமானால் நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து அவசியம் வருகை தந்து சுவாமி சச்சிதானந்தா ராமகிருஷ்ண தபோவனம் அகண்ட காவிரி அருகில் திருச்சி திருப்பராய்த்துறையிலிருந்து வருகை தருகிறார்கள். வாகனத்தில் உங்களுடைய நல்ல ஒரு கூட்டம், நல்லோர் கூட்டம் அங்கு நல்லூரை நிகழ்த்த வேண்டும். அது 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்பது தான் சுவாமி நமக்காக. இங்கு பரானந்த சுவாமி ஒரு 25 ஆண்டுகள் வந்திருந்தார்கள். அப்பொழுது சாமி அவர்களும் சொன்னார்கள், நடப்பது நமக்கு கொடுப்பன வேணும் அப்படின்னாங்க. சுவாமி அவர்களும் அதற்காக சிரத்தை எடுத்து நீங்களும் அதற்கு ஒத்துழைத்திருமாறு அன்போடு கேட்டு வாருங்கள். அவருடைய சத்சங்கம், தியானம், ஆரத்தி, மகேஸ்வர பூஜையுடன் இருக்கிறது. ஜெய் ஸ்ரீ சிவாய நமகம். தென்னாடுடைய சிவனே போற்றி.